ஈரான் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த தெஹ்ரானுக்கு அவர் சென்றிருக்கிறார். இது ஈரானுடைய ஆயுத உற்பத்தி திறனை தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் கூட அவர் வைக்கக்கூடிய கருத்துல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐஆர்ஜிசியின் தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகம்மது ரேசா நஹ்தி தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு போரின் இறுதி நாளிலும் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்படும். இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நேர்களே. இப்போ நம்ம ஈரானுடைய விவகாரத்துல அமெரிக்காவையும் ஈரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வரவும், ஒரு அமைதியான செயல்முறை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுக்கும் பாகிஸ்தான் தற்போது செயல்பட்டு வருகிறது என்று அந்நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில 60 நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் MOU காலக்கெடு ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவு பெற உள்ளது. பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் முஹ்சின் நக்வி அமெரிக்கா இஸ்ரேல் போரை நிறுத்துவதற்கும் ஹெர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஈரான் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த தெஹ்ரானுக்கு அவர் சென்றிருக்கிறார். அவர் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் கூட அவர் சந்திக்க போகிறார். சுருக்கமாக சொன்னால், பாகிஸ்தான் தற்போது அமெரிக்கா ஈரான் இடையே மத்தியஸ்த நாடாக செயல்பட்டு போர் நிறுத்தத்தை நீட்டித்து பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குறதற்கும் ஹெர்மூஸ் நீரிணை தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காணவும் முயற்சி செய்து வருகிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாகிஸ்தான் உலக அளவில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு வெகுமதி கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் ஈரான் தனது நிபந்தனைகள் ஏற்கப்படும் வரை ஹெர்மூஸ் நீரிணையை திறக்க முடியாது என்று தொடர்ந்து வலியுறுத்துது. ஈரானுடைய கோட்பாடு என்னன்னா, இன்னைக்கு ஹெர்மூஸ் தான் அணுகுண்டு, அணு ஆயுதங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது சார். ஹெர்மூஸ் இன்னைக்கு உலகத்தில் பெரிய அணுகுண்டு. இப்போ பிரஸ் டிவி சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஈரானில். இது ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப கவனமாக கவனிங்க. அது நான் இதை எதுல இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு தரேன்னா, ஈரான் வயர் என்கின்ற ஆங்கில பக்கத்தில் இருந்து அதை அப்படியே மொழியாக்கம் பண்ணி கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே நான் வாசிச்சிடுறேன். பிரஸ் டிவி ஈரான் வயர். அதுல பிரிகேடியர் ஜெனரல் முகம்மது ரேசா நஹ்வி என்ன கூறியிருக்காருன்னு பார்க்கும். அவர் சொல்றாரு, ஈரான்ல நாங்க பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறோம், ஆனால் நாங்கள் எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த வேகத்தை விட அதிகமான விகிதத்தில் ரொம்ப வேகமாக மேனுஃபேக்சரிங் செய்து அவற்றை இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். ஐஆர்ஜிசிக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், நிறுத்தவே இல்லை. அதுபோல் ட்ரோன் துறையிலும் அவை பயன்படுத்தப்படும் வேகத்தை விட எங்களின் உற்பத்தி திறன் ரொம்ப 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 அதிகமாக உள்ளது. அதாவது தற்போது பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் ட்ரோன்களை விட எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணிக்கையை விட ஈரான் தயாரித்து வைத்திருக்கும் அல்லது தயாரிக்கும் வேகம் ரொம்ப அதிகமாக இருப்பதாக நஹ்தி கூறுகிறார். இது ஈரானுடைய ஆயுத உற்பத்தி திறனை தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் கூட அவர் வைக்கக்கூடிய கருத்துல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு வைப்ரண்ட் சுறுசுறுப்பான ஒரு மல்டி டைமென்ஷன் மேனுஃபேக்சரிங்கிறத அவர் ஓப்பனாக
ஒரு பிரகடனமாகவே சர்வதேசத்திற்கு அறிவித்திருக்கிறார். அடுத்து நம்ம ஐஆர்ஜிசியின் தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகம்மது ரேசா நஹ்தி என்ன சொல்றாரு? மூத்த ஆலோசகரான முகம்மது ரேசா நஹ்தி ஈரானில் ஏவுகணை உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அதுதான் அவர் சொல்றார். ஸோ திஸ் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் வேகத்தை விட அவற்றின் உற்பத்தி வேகம் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருப்பதாகும் ப்ரொடக்ஷன். எனவே ஈரானின் ஏவுகணை கையிருப்பு தீர்ந்து விடாது என்று கூட அவர் கூறியிருக்கிறார். நீங்க என்னதான் அடிச்சாலும், அது ரெண்டாவது செய்தியை வாசிக்கிறேன். அரசு தொலைக்காட்சியில ஒரு பேசிய நஹ்தி என்ன பேசுறாரு பாருங்க. கவர்மெண்டுடைய தொலைக்காட்சியில பேசுற நஹ்தி, நாங்க இப்போ உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம், இந்த செயல்முறை ஒருபோதும் நிற்காது என்கிறார். நஹ்தி மேலும் என்ன கூறாரு? ஈரான்ல பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் ஏவப்படும் வேகத்தை விட அவற்றின் உற்பத்தி வேகம், அதைத்தான் நான் சொல்றேன், ரொம்ப அதிகம். அதனை அடுத்து ஈரான் ஏற்கனவே உள்ள கையில் இருக்கக்கூடிய ஏவுகணை கையிருப்பை மட்டும் நம்பி இருக்கவில்லை என்றும், எங்கள்கிட்ட கையில் இருக்கிறது அதை மட்டும் நாங்க நம்பல, பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருவதும் சொல்றார். அதோட நிக்கல, போர் பல ஆண்டுகள் நீடித்தாலும், ரொம்ப கவனம், இதை ஈரானுடைய செய்தியை பாருங்க. போர் பல ஆண்டுகள் நீடித்தாலும் ஈரானில் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு போரின் இறுதி நாளிலும் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்படும் என்று நஹ்தி தெரிவித்தார். கடைசியில நாளைக்கு போர் என்றாலும் நாங்க உற்பத்தியை நிறுத்த போறதில்லை. இறுதி நாளில் என்ன, நாளைக்கு தான் போர் நிக்குதுப்பா அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் எங்க ப்ரொடக்ஷன் குவிந்து கொண்டே இருக்கும், அதை கொடுத்து கொண்டே தான் இருப்போம். அடுத்து அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஈரான் வயர் ஆங்கில காணொலி இவ்வாறு சொல்கிறது. ஈரானுடைய தொழில்துறை திறனை சுட்டி காட்டிய அவர், நூற்றுக்கணக்கான தொழில்துறை வளாகங்களுக்கு மேலாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 950 தொழில்துறை நகரங்கள் இருப்பதாகவும் அவற்றில் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அப்ப அவங்க சொன்னதை பார்த்தா இது ஒரு குடிசை தொழில் மாதிரி நடக்குதோ, சிவகாசி பட்டாசு மாதிரி நடக்குதோ, அப்படித்தானே இருக்கு. மலைகளுக்கு கீழே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்ட்ஸ் அக்சசரிஸை கொடுத்து செஞ்சு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவாங்களோ, அப்படிதான் நினைக்கிறது. நாடு முழுவதும் இருக்கும் 1000 நிறுவனங்கள், 950 என்ன 1000 என்ன எல்லாம் ஒன்றுதான், நிறுவனங்கள் இதனுடைய செயல்பாட்டில் ஈடுபடுகிறது என்றும் நஹ்வி ஈரானுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட் டெலிவிஷனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஈரானுடைய பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை வலியுறுத்திய நஹ்தி, ஈரானின் பாதுகாப்பு துறையில் அதனுடைய தன்னிறைவை வலியுறுத்திய நஹ்தி, அதன் வடிவமைப்பு, அதன் கட்டுமானம் மற்றும் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகியவை ஏராளமான ஈரானியர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து, நாங்கள் வெளிநாட்டெல்லாம் நம்பல, செல்ஃப் ரிலையன்ட், எங்களுடைய பாதுகாப்பு தொழில்துறை மேம்படுத்தும் நீண்டகால கொள்கையின் விளைவாக இந்த தொழிலை நாங்கள் சொந்தமாக எங்கள் அறிவை கொண்டு உருவாக்கினோம். இது எங்களின் நீண்டகால கொள்கை, இது எங்களின் நீண்டகால அனுபவமும் விஞ்ஞான வளர்ச்சியும் என்பதையும் ஈரான் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஒரு நாள் ஈரானின் ஏவுகணை கையிருப்பு தீர்ந்து விடும் என்று எதிரி கருதக்கூடாது. ஒருபோதும் எங்கள்கிட்ட எல்லாம் காலியாகி நீங்க அடிச்சிருவீங்கன்னு நினைக்காதீங்கப்பா அப்படின்னு நஹ்தி அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் அரபுகளுக்கும் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். தற்போதுள்ள கையிருப்பு குறைந்தாலும் ஏவுகணை உற்பத்தி தொடர்ந்து மேற்கொள்ள தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம், எங்களுக்கான கொலாட்ரல் மேனுஃபேக்சரிங் ஹப்பு, தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஈரானிடம் தொடர்ந்து
இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தொழில்துறை திறன், மனித வளம் ஈரானிடம் தொடர்ந்து இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்ள தேவையான சிறப்பு திறன் கொண்ட மனித வளமும், நல்ல கவனிங்க, சிறப்பு திறன் கொண்ட மனித வளமும், தொழில்துறை கட்டமைப்பும், ஸ்ட்ரக்சரல் பாடி, ஹியூமன் ரிசோர்சஸ் ஈரானிடம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நம்மிடம் பல திறன்களை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை. ஈரான் சொல்லுது, நாங்கள் பயன்படுத்தின திறன் ரொம்ப கம்மி தாங்க, இன்னும் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் ஏவுகணை சக்தியை பயன்படுத்திய போரை நிர்வகித்து வருகிறோம், வேறு சக்திகள் இருக்கிறது, எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இறுதியாக உள்நாட்டின் திறன்கள் மற்றும் எல்லாம் அல்ல இறைவனின் உதவியை நம்பி ஈரானினுடைய பாதுகாப்பு திறன் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் இந்த மேன்பேட் மிசைல் ஈரான் வலிமையான முறையில் இருந்து வருகிறது. மேன்பேட் மிசைல் மூலம் ஈரான் வலிமையான முறையில் ஈர்த்து வருகிறது. ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளும் ஏராளமான மேன்பேட் லான்ச்சர் மூலம் தாக்குதல் நடத்த முடியும் என்றும், அதன் அச்சத்தின் விளைவுகள்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயந்து ஓடி தப்பி ஓட்டம். இது செய்தி வந்திருக்குங்க. எப்படின்னா, அமெரிக்க அதிபருடைய ஏன் தப்பி ஓடினாரு, இதை கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஈரானிடத்துல 2500 3000த்திற்கு மேற்பட்ட மேன்பேட் லேஞ்சர் தற்போது அவர்களிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது யார் சொல்றன்னா, CNN நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அமெரிக்க அதிபர் நல்ல கவனிங்க, நேற்று சொன்ன செய்தி தான் இன்றைக்கும் CNN வெளியிட்டிருக்கிறது. அவருடைய ஸ்பெஷல் விசேடமான விமானத்தில் ஏறி கதவை திறந்து கொண்டு, பாதுகாப்பு எமர்ஜென்சி கதவை திறந்து கொண்டு மற்றவர்களை பின்னால் உட்கார வைத்து ஒரு கேட்ரிங் ட்ரக், அதாவது உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, எல்லா விமானங்களிலும் கொண்டு போகக்கூடிய அந்த ட்ரக்கில் ஏறி ஓடினார் இல்லையா. இதுக்கு காரணம் ஈரானில் இருக்கும் 5000 3000த்திற்கு மேற்பட்ட 2500லேருந்து அது கணக்கில் இல்லை மேன்பேடு ஏவுகணைகளின் அச்சத்தாலும், இந்த விமானங்கள் தரையிறங்கும் போது குறைந்த தூரத்திலும் குறைவான வேகத்திலும் தான் அது லேண்ட் ஆகும். அதனால அடிச்சு தொலைச்சிடக்கூடாதுன்னு பயத்திலையும் அவர் மெதுவாக தப்பி C-32A விமானம் அவசரகால விமானத்தின் மூலம்தான் அவர் தப்பியது. இப்போ வேறு வழி இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். அவர்கிட்ட கேட்டாங்க, மிஸ்டர் ட்ரம்ப் ஏங்க தப்பி ஓடுனீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, பாதுகாப்புத்துறை சொன்னாங்க, எனக்கு தான் உலகத்தில் ஏகப்பட்ட எதிரி இருக்காங்களே என் வாயால், அதனால நான் வேற ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கும் போலே என்று நினைத்து கொண்டேன், அதனால நான் தப்பி ஓடிவிட்டேன். எனக்கு ஈரானை பற்றிலாம் தெரியாது, என்னுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சீக்ரெட் மீட்டிங்கில் முடிவெடுத்து என்கிட்ட சொன்ன நான் அப்படி செய்வேன், கதவை திறந்து கொண்டு நீங்கள் இப்படி இறங்கி இந்த ட்ரக்கில் ஏறிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி கதவை திறந்தேன், அதிலிருந்து இறங்கி கேட்ரிங் அந்த ட்ரக்கு, அது வேனெல்லாம் கிடையாது, இப்படி தான் உள்ளே உட்காரவும் முடியாது, ஆட்கள் உட்கார்றதெல்லாம் இல்லை, அதில் இருந்தோம். அப்படியே கொண்டு போய் மெதுவாக ஏற்றி நான் தப்பிட்டேன் அண்ட் அவரும் ஓப்பனாக ஒத்துக்கொண்டார். சரி, ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன 6 நிபந்தனைகள், அது ஏற்கனவே சொன்னதான், மறுபடியும் சொல்லுங்க. ஈரானுடைய இந்த 6 நிபந்தனைகள் வேற ஒன்றும் இல்லைங்க. கடல் முற்றுகையை நீங்கள் நீக்குங்க. ஒரு சமாதான பேச்சுன்னா இதாங்க, அமெரிக்காவோடு பேச மாட்டோம், பேசாமையே அமெரிக்கா கடல் முட்டையை நீக்கி இந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேறி ஜெர்மூஸ் ஜலசந்தியை முற்றுகை நீக்கப்பட்டால், எங்களுக்கு சமநிலை அந்தஸ்தை கொடுத்தால், வார்த்தை பிரயோகத்தில் மிரட்டலாமல் இருந்தால், சர்வதேச தடைகளை நீக்கி இழப்பீட்டை கொடுக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஹெர்மூஸ் திறந்துடும், போர் முடிஞ்சிடும். இதை கேட்ட அமெரிக்க அதிபர் சொல்றாரு, நாங்க எவ்வளவு பேரை இழந்திருக்கோம், எங்க இராணுவம், இப்ப அவரே ஒப்புக்கொள்கிறார், அமெரிக்க ஈரானுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மை வெளிவந்துட்டு, எங்க நாட்டில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்க நாட்டிலையும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய செலவு, இவ்வளோ பெரிய அழிவு,
எங்களுக்கு ஈரான் தரணும், நான் இதை எல்லா அக்ரிமெண்ட்லையும் சொல்ல போகிறேன்னு அவரும் தேவையில்லாமல் பேசி இப்போ பிரச்சனையை கிளப்புறார். சரி, நாட்கள் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் பல நாட்கள் போரில் அமெரிக்கா ஏராளமானவர்களை இழந்தும் ஏராளமான ஆயுதங்களை இழந்ததால் எங்களுக்கு இழப்பீடு தரணும் அவர் போகாத ஊருக்கு, இல்லாத ஊருக்கு வழி தேடுகிறார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் முழுமையாக திறக்க வேண்டும் என்றால் எங்கள் கோரிக்கை தான் நிறைவேற்றணும்னு இப்போ ஈரான் அறிவிச்சிட்டாங்க. ஈரானுடைய ஆயுத களஞ்சியம் பற்றியும் நமக்கு செய்திகள் வந்துவிட்டது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று இப்போ பல்டி அடிக்கிறார். நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் ஈரானியர்களுக்கு இழப்பீடு தருவதாகவே சொல்லவில்லை என்று பல்டி அடிக்கிறார். ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, எங்களுக்கு 28 லட்சம் கோடி தருவதாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அமெரிக்கர் பொய் தான் சொல்வார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. இப்போ பொருளாதார தடைகள் மூலம் ஈரானை பணிய வைக்க கடைசி முயற்சி, குண்டுகளை போடுவதோ அதெல்லாம் அவர்களுக்கு நடக்கவே செய்யாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போ அந்த ஈரான் பகுதியில் அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பைலட் ஒமன் பகுதி கடல் பகுதியில் குதித்து தப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பாச்சி ஹெலிகாப்டர் 3 கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஈரான் எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் இந்த ஹெலிகாப்டர்கள் 3 தப்பி இருக்கிறது. ஒரு ஹெலிகாப்டர் அடிக்கப்பட்டு ஒருவர் ஓமனில் விழுந்திருக்கிறார். இப்போ என்ன, ஈரான் ஒரு ப்ரொக்ளைம் டு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. அமெரிக்கா, ஈரான் சொல்லுது, அமெரிக்கா மக்களே நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள், உங்கள் நாட்டில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்பை நம்பாதீர்கள், அவர் ஒரு பொய்யர், அப்படிதான் சொல்லுகிறார். அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சிலரின் நலன்களுக்காக மட்டுமே அமெரிக்கா இந்த போரை வழிந்து எங்கள் மீது திணித்து வருகிறார்கள் என்றும் ஈரான் தெளிவாக அமெரிக்க மக்களுக்கு சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஆயில் வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் இதில் பெரும்பாலும் சம்பந்தப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குரூட் ஆயில் அமெரிக்காவில் இது பொதுமக்கள் இடையே பெரும் பதட்டத்தை நிலவுகிறது என்றும் IRGC உளவியல் வார் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. IRGC இப்போ என்னன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் இஃபெக்டிவ் வார் டு பி ரீச் அமெரிக்க மக்கள்கிட்ட தூண்டி விடுறாங்க. எனக்கும் அமெரிக்கர்களுக்கும் பிரச்சனை இல்லை, அங்கு இருக்கக்கூடிய ஆயில் ட்ரேடர்ஸுக்கு தான் இந்த வியாபாரம், இந்த போர். ஈரான் அமெரிக்கா இறங்கி வரும் வரை போர் நிறுத்தம் சாத்தியக்கூறு இல்லை. அமெரிக்கா பொருளாதார தடைகள் மீண்டும் தடையேற்படுத்த முயல்வதில் எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா 47 வருஷம் இதே சந்திச்சிட்டான், இன்னும் 50 வருஷம் சந்திப்பான். அதனால அமெரிக்கா பேசுறது வீணான பேச்சு, சொலவாடல், எந்த விதத்திலும் இதற்கு சாத்தியம் இல்லை என்பதே நிதர்சனமான நிலையாகும். அவ்வளவுதான், இதுக்கு மேல நாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே நாம் இப்பொழுது கூறுவது, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஈரானுடைய ரெசாவி மேனுஃபேக்சரிங் திறன்களும் அமெரிக்க மக்களுக்கு வேண்டுகோளும் இவர்களுடைய சில நடவடிக்கைகள் இன்றைக்கு உங்களுக்கு புதுமையாக நாம் பல செய்திகளை தேர்ந்தெடுத்து தான் தருகிறோம். துல்லியமான செய்திகளை உங்களுக்கு மீண்டும் தர காத்திருக்கிறோம். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.